சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும், அதிமுக கூட்டணியில் அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன், பாஜக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி, நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜான்சிராணி உள்ளிட்ட 14 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் காலை முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. சிதம்பரம் தொகுதியில் உள்ள 15,19,847 வாக்காளர்களில் 11,60,762 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இது 76.37%. அதிகபட்சமாக அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 81.61%, குன்னம் சட்டமன்ற தொகுதியில் 76.80%, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் 78.47%, புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் 75.46%, சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 71.68%, காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் 73.55% வாக்குப்பதிவானது நடைபெற்றுள்ளது. ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 7,53,643 வாக்காளர்களில் 5,56,935 வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியுள்ளனர். இது 73.9%. ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரை 7,53,643 வாக்காளர்களில் 5,56,930 வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியுள்ளனர். இது 73.9%. பெண் வாக்காளர்களை பொறுத்தவரை 7,66,118 வாக்காளர்களில் 6,03,805 வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியுள்ளனர். இது 78.81%. இதர வாக்காளர்களை பொறுத்தவரை 86 வாக்காளர்களில் 27 வாக்காளர்கள் மட்டுமே வாக்கு செலுத்தியுள்ளனர். இது 31.4%. ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 5% அதிகமாக வாக்கு செலுத்தியுள்ளனர். சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஆனிமேரி சொர்ணா அரியலூரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவன் அவரது சொந்த கிராமமான செந்துறை ஒன்றியத்தில் உள்ள அங்கனூர் கிராமத்திலும், அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் செந்துறை ஒன்றியத்தில் உள்ள மணக்குடியான் கிராமத்திலும், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தனது சொந்த கிராமமான ஆண்டியமண்டம் ஒன்றியத்தில் உள்ள தேவனூர் கிராமத்திலும் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். வாக்குப்பதிவின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் துணை ராணுவப்படை மற்றும் போலீசார் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். எவ்வித அசம்பாவிதமும் இன்றி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. தமிழகத்தில் முதல் கட்டமாக கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார் கோவில் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 1709 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரியலூர் மாவட்டம் தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆனிமேரி சொர்ணா மற்றும் பொது பார்வையாளர் போர்சிங் யாதவ் ஆகியோர் தலைமையில் சீல் வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் பாளரின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணும் மையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு இருப்பு அறைக்கும் 10க்கும் மேற்பட்ட கேமராக்களும், வாக்கு எண்ணும் மையத்தின் உட்புற பகுதிகள் மற்றும் வெளிப்புற பகுதிகள் என 175க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று வாக்கு எண்ணும் மையத்தின் 4 புறங்களிலும் உயர் கோபுரங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவர்கள் சுழற்சி முறையில் வாக்கு எண்ணும் மையத்தில் கண்காணித்துக் கொள்ளவும் உரிய ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் மூலம் செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் வீரமா முனிவரால் நிறுவப்பட்ட அடக்கல அன்னை ஆலயத்தின் பெருந்திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற அலங்கார தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் உள்ள புகழ்பெற்ற புனித அடக்கல அன்னை ஆலயம் 1716ஆம் ஆண்டு வீரமா முனிவரால் கட்டப்பட்டு தமிழக அரசின் ஆன்மீக சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த ஆலயத்தின் 293ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி அண்மையில் நடைபெற்றது. இதனையொட்டி கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் தேர் திருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பங்கு தந்தை தங்கசாமி மின் விளக்குடன் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார தேர் பவனியை தொடங்கி வைத்தார். வான வேடிக்கை வாத்தியங்கள் முழங்க தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவிழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.